சிஎன்பிசியோட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்துருந்தேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரூ. 10,000 எஸ்ஐபி போட்டிருந்தா 7.2 கோடி ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. அந்த நியூஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது சிஎன்பிசியோட வெப்சைட் பேஜ் இது. இதில் எஸ்பிஐயோட கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் இவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 1999 ஜூலையில் ஸ்டார்ட் ஆன இந்த மியூச்சுவல் ஃபண்ட், அந்த ஃபண்ட் என்எஃப்ஓவில் 10,000 எஸ்ஐபி நம்ம இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா 7 கோடி ரூபாய்க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இது 20% ரிட்டர்ன். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே பார்க்கலாம். எப்படி இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு? கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த கான்ட்ரா ஃபண்ட். நேம்லேயே அந்த மீனிங் வரும். கான்ட்ராடிக்டரியாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகாமல் ஃபால் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி மார்க்கெட் டைரக்ஷன் ரொம்ப பாப்புலரான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃபண்டமெண்டல் ரொம்ப நல்லா இருந்து பட் ஆனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை, அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்த கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவோம். இது வந்து எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்ட். ஆக்சுவலாக கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சில ஏஎம்சி வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 414 ரூபா இந்த மியூச்சுவல் ஃபண்டோட என்ஐவி ப்ரைஸு. முக்கியமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஏயுஎம் 34,000 கோடி ரூபா அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0.63%, ரொம்ப ஒரு குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டாக் ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், அதாவது 100% வரைக்கும் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் கரண்டாக ஆஸ் ஆஃப் நவ் வந்து இந்த ஃபண்டோட நேச்சர் 100% ஈக்விட்டி. ஸோ அப்போ வந்து ஹை ரிஸ்க் அப்படின்றது நமக்கு இங்கே கிளியராக தெரியுது. ரெண்டாவது, இப்போது ஆஸ் ஆஃப் நவ் 80% மட்டும்தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 14.1% கிட்ட கேஷாகவும் கேஷ் ஈக்குவலண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. 4.2% ட்ரெஷரி பில், REITs இன்வெஸ்ட்மெண்ட் ஐடி 0.7%. ஸோ இவங்களோட செக்ரிகேஷன் ஈக்விட்டியில் 80%. இதில் ரொம்ப முக்கியமாக ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் தான் அதிகபட்சமாக 10%, ஆயில் அண்ட் கேஸில் 8% மெயின்டைன் பண்ணுறாங்க. HDFC பேங்க், SBI மோர் தென் 2% இந்த 2 ஸ்டாக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கெயில், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ONGC, வேர்ல்பூல், ICICI பேங்க் இதெல்லாமே மேஜர் ஸ்டாக். பட் ஆனால் ஒரு சில ஸ்டாக்ஸ், அதாவது நைகா, ACC, பவர் கிரிட், CESC, நால்கோ, ஆஸ்டர் DM, GR இன்ஃப்ரா இதெல்லாமே டாப் 20 கம்பெனிஸ்குள்ளே இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அதர் ஸ்டாக்ஸில் இவங்க போர்ட்ஃபோலியோவை ரீஷஃபிள் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ், SBIயோட ஃபண்ட் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று தினேஷ் பாலச்சந்திரன், கிட்டத்தட்ட 97,000 கோடி ரூபா அளவுக்கு ஏயும் மெயின்டைன் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சன். அது மட்டும் இல்லை, பிரதீப் கேசவன் 1,76,000 கோடி ரூபா ஏயும் மெயின்டைன் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர். ஸோ இந்த SBI கான்ட்ரா ஃபண்ட் வந்து CAGR கிட்டத்தட்ட மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது 18.4% ஒன் டைம், அதாவது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆவரேஜாக CAGR. அதே போல் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்ட் இப்போ இந்த 2019 இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 140%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த 4-5 இயர்ஸில் மட்டுமே. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 10,000 ரூபா எஸ்ஐபியில் 7 கோடி ரூபாவும், 1 லட்ச ரூபா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 95 லட்ச ரூபாவும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒரு சிங்கிள் கிளிக்கில் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.